Hey guys, good morning. இன்னைக்கு 19th மார்ச் Thursday சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆஸ் யூஷுவல் நம்மளோட நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், ஐம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். இந்த வீடியோவை ஒன்லி ட்ரைனிங் அண்ட் நாலேஜ் ஷேரிங் பர்பஸ்க்காக மட்டும் பாருங்க. தெர் இஸ் நோ ரெக்கமெண்டேஷன் ஃபார் பை செல் அந்த மாதிரி. ஸோ இங்கே பை பண்ணுங்க, அங்கே பை பண்ணுங்க, இல்லை செல் பண்ணுங்க, அந்த மாதிரி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இந்த வீடியோவில் இருக்காது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாலேஜ் ஷேரிங். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு கோர்ஸை மட்டும் பாருங்கள். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ப்ரீ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லைக் தெர் வாஸ் அ பிக் கேப் டவுன் இண்டிகேஷன். ஸோ 2.43% கேப் டவுன். ஸோ 580 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் காட்டுது. ஸோ 580 பாயிண்ட்ஸும் போது அரௌண்ட் 223,200 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி. ஸோ தெர் வாஸ் அ பிக் கேப் டவுன் ஓப்பன். ஸோ இந்த ரேஞ்சில் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்டில் பார்ப்போம். ஸோ எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும், அண்ட் தென் இங்கே ஒரு ரேஞ்ச் சப்போர்ட்டாக இருந்திருக்கும், இதுவும் ஒரு இங்கே வந்து இந்த லெவல் எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும் இஃப் இன்கேஸ் ஃப்ளாட் ஓப்பனாக இருந்திருந்தா. ஸோ இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேப் டவுன் ஓப்பனில் ஆயிருக்கு. 23,350க்கு கீழே ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன யூஸ்வலாக வந்து பெரிய கேப் டவுன் அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் மூமெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நாட் அர்ஜென்ட். ஸோ அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஸோ கீழே டிமாண்ட் ஜோன் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ சம் ஷார்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ தெர் இஸ் நோ பையிங் சென்டிமெண்ட். ஓகே, ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டேலோ வந்து நமக்கு ரீவிசிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டேலோ ரீவிசிட் பண்ணிடுச்சு. டே ஹை கூட வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருப்போம். பட் ஸ்ட்ராங் செல்லிங் நடந்துட்டுருக்கு. ஐ திங்க் எல்லாமே இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷனால தான். ஸோ நான் எதுவும் நியூஸ் பார்க்கல, பட் லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் நமக்கு எங்கே பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம இதர் பாய் ஆர் செல் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த ஏரியா ஃபுல்லாக பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அகைன் செல்லர்ஸ் கூட கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்தையும் பயங்கரமான செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்க, ஸ்ட்ராங் செல்லிங் நடந்துட்டு இருக்கு. 4,800 லாட்டுங்கிறது சும்மா கிடையாது. ஸோ 4,800 லாட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தென் டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 17,620. ஸோ டோட்டல் வால்யூம் அவ்வளோ இப்போ வால்யூம் ட்ரேட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் கேண்டலில். அண்ட் தென் 5,000 லாட்ஸ் போயிருக்கு. 5,000 லாட்ஸ் நெட்டாக வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் நெட் செல்லர்ஸ். ஸோ இந்த டைமில் வந்து பை சைடு போகிறதுங்கிறது இட்ஸ் ரிஸ்கி. ஸோ எல்லாருமே வந்து ஓகே பெரிய கேப் டவுன், ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக வந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், நம்ம பை சைட் போகலாம் அப்படின்றது வந்து முட்டாள்தனம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி ஒரு ப்ராப்பரான செட்டப். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் பாருங்கள், டிமாண்ட் ஜோன்ல இருந்து கரெக்டாக இந்த டிமாண்ட் ஜோனுங்கிறது பையர்ஸோட ஏரியா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோனுங்கிறது 23,250. அதுக்கப்புறம் ஸோ இந்த 23,200, 225 இந்த ரேஞ்ச் எல்லாமே. ஸோ இது எல்லாமே டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த ஜோன்ஸை வந்து பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நிஃப்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் இருக்கும் இந்த இடத்துல. டே ஹை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூராக இருக்கிறதுனால டே ஹையே ரீவிசிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டே ஹை போய் டெஸ்ட் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் கீழே ஃபால் ஆகலாம். பட் நமக்கு இங்கே வந்து இந்த டிமாண்ட் ஜோனில் நமக்கு ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா டே ஹைக்கு வந்து பொட்டன்ஷியல் டார்கெட்டை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஃபார் டுடே அப்படின்னு நம்மளோட இண்டிகேட்டர்லேருந்து நான் இங்கே வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். லெவல் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹையர் ஜோன் அண்ட் லோயர் ஜோன். ஸோ அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,176 186 இந்த ஜோன். பிஹெச்பிஎல்னு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோயர் லெவல், இது வந்து ப்ரிடிக்டட் ரேஞ்ச் ஹையர் லெவல். ஸோ 23,500 கிட்ட.
ஸோ இந்த ஜோனுக்குள்ள தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகும் நிஃப்டி. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் ஒரு அப்பும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன் ட்ரெண்டிங் மூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான ஆஹ், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் ஓப்பன் ஆகும்போதே பெரிய கேப் தான் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸோட எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ இந்த ரீசன்ஸ்னால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம். ஸோ பட் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி செட்டப் கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரிக்கே போகிறது. அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை சும்மா வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் போதும். என்ன நடக்குது அப்படின்றத கற்றுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்க, 5800 லாட் வந்து நெட்டாக செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ செகண்ட் கேண்டில் அகைன் வந்து பையர்ஸ் இம்மீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணி 1000 லாட்ஸ் வந்து நெட்டாக பையர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இதில் செல்லர்ஸ் 5850 லாட்ஸ் வந்து செல்லர்ஸ் நெட்டா. ஸோ இங்கே வந்து 1000 லாட்ஸ் வந்து பையர்ஸ் நெட்டாக இருக்காங்க. அண்ட் அகைன் ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம பார்க்குற இந்த வால்யூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆன ரியல் டைமில் எக்ஸிக்யூட் ஆன மார்க்கெட் ஆர்டர்ஸ் ஆர் லிமிட் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் ஆன ஆர்டர்ஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் நம்ம லிமிட் ஆர்டர் போட்டு மேனிப்புலேட் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர்ஸ். ஓகே. கைஸ் ஆக்சுவலி நம்ம வந்து சூப்பரான ஒரு என்ட்ரி நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இப்போ நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் இந்த ஏரியாவில், ஸோ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு சூப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன், செல் சைடுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு சிக்னல் கூட செல் சைடு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இந்த கேண்டில் இந்த கேண்டில் இது எல்லாமே. ஸோ நம்ம புல் பேக்கில் சூப்பராக ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அண்ட் தென் இப்போ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டே லோ. அதுக்கப்புறம் ஃபர்தர் இந்த ப்ரிடிக்டட் ரேஞ்ச் லோயர் ரேஞ்சை நம்ம பிரேக் பண்ணும்போது ப்ரீவியஸ் வீக் லோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியில். லெட் சி. மேபி 50% நம்ம வந்து இங்கே புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் 50% ட்ரையல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். லெட் சி. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். லெட்ஸ் சி. டே லோவில் ஏதாவது ரிஜெக்ஷன் இருக்கா, சப்போர்ட் ஐ மீன் ரிவர்சல் ரிஜெக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை ப்ரிடிக்டட் ரேஞ்சில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே ப்ரைஸோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதர் நம்ம கம்ப்ளீட்டாக புக் பண்ண போகிறோமா, இல்லை அகைன் ரிவர்சல் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் பார்க்க போகிறோமா அப்படின்றத டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த மூவ் சூப்பரான ஒரு மூவ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேட்ச் பண்ணியாச்சு.